ஹியூமன் நியூமேட்டிக் வைரஸ். இந்த வைரஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வைரஸ் மாதிரி தெரியுது. குழந்தையா இருந்தால் தயவுசெய்து இந்த வெயில் மழை காலத்தில் பனி காலத்தில் எங்கே வெளியே கூட்டு போகும். இந்த வைரஸ் இல்லை, எந்த வைரஸுமே அதோட வீரியத்தன்மை ஜாஸ்தியாக இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், உயிரை எடுக்கிற வரையும். இதை அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இதுக்கு பெருசாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது, எந்த வைரஸாக இருந்தாலும். வீக்லி ஒன்ஸோ இல்லை 15 days ஒன்ஸோ நம்ம ஏற்கனவே நிலவேம்பு கஷாயம் கொரோனா வைரஸ் வந்தப்போ எடுத்தப்போ அதை இப்போ லைட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை மீறி உங்கள் டாக்டர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 5 நாளைக்கு ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. காஃப் ரிஃப்ளெக்ஸ் ஸ்டிமுலேஷன் எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ரிப்ஸு உடஞ்சி இரும்புற அளவுக்கெல்லாம் வயசானவங்களுக்கு தான் அந்த மாதிரி வரும். ரொம்ப வீக்காக பொரோட்டிக்காக இருக்கும், 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன செய்யலாம், நேத்து இரவுல இருந்து சீனால இருந்து புது வகையான ஒரு நோய் பரவுறதா ஒரு செய்தி வெளியே இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நோயை பத்தி உங்களுடைய விளக்கம் என்ன? ஸோ ஹியூமன் நியூமேட்டிக் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நீங்கள் இதை நார்மலாக நிறைய டாக்டர்ஸ் இது உங்களுக்கு வந்து அழகாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஃப்ளூ, பனிக்காலத்தில் வர ஜுரம். பட் இருந்தாலுமே வந்து ஐசிஎம்ஆரில் வந்து இன்றைக்கி கொடுத்த நியூஸில் வந்து இந்த வைரஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வைரஸ் மாதிரி தெரியுது. பெங்களூரில் ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு, அவங்கள தனியாக வச்சு கண்காணித்து பார்க்குறோம். பி கேர்ஃபுல் இருந்தாலும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்த வைரஸ் இருந்தாலுமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது ஃப்ளூ மூலயமா அப்படின்னா சுவாசம் மூலயமா அஃபெக்ட் ஆகுது. நீங்கள் யாரும் தும்புறவங்க இரும்புறவங்க அவங்களுக்கு அந்த ஜுரம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் கர்ச்சிப் வச்சுக்கிட்டாலோ இல்லை மாஸ்க் போட்டிருந்தாலோ நீங்கள் சேஃப். அது உங்களுக்கு போய் உள்ளே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ நீங்கள் வீக்காக இருக்கீங்க, இம்யூன் பவர் கம்மியாக இருக்குது, குழந்தையாக இருக்காங்க, வயசானவங்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இது அஃபெக்ட் ஆன பிறகு இந்த வைரஸ் இல்லை, எந்த வைரஸுமே அதோட வீரியத்தன்மை ஜாஸ்தியாக இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், உயிரை எடுக்கிற வரையும். எந்த லெவலுக்கு வேணால் அது போகலாம். ஸோ ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிட்டோம்னா ப்ரிகாஷனாக அந்த வயசானவங்களாக இருந்தால் ப்ரிகாஷன், குழந்தையாக இருந்தால் தயவுசெய்து இந்த வெயில் காலம் வர வரையும் மழை காலத்துலேயே பனி காலத்துலையும் எங்கே வெளியே கூட்டு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வச்சு எங்கேயோ கூட்டு போனீங்கன்னா மாஸ்க்கை போட்டு கூட்டிகிட்டு போங்க. எங்கே வாட் எவர் கூட்டமாக இருக்கிற இடத்துல போகிறீங்கன்னா, எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சேஃபாக வீட்டில் விட்டுட்டு போகிறது நல்லது. நீங்கள் சும்மா கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு போயிட்டு அதை பாப்பாவுக்கு வாங்கிட்டு வராதிங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிகாஷனாக எடுக்க வேண்டியது. இதை தவிர எப்போ தண்ணி குடித்தாலும் விதன்னு சூடாகவும் குடிக்க ஆரம்பிக்கும் இந்த பனி காலத்தில். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸோ இல்லை 15 days ஒன்ஸோ நம்ம ஏற்கனவே நிலவேம்பு கஷாயம் இந்த கொரோனா வைரஸ் வந்தப்போ எடுத்தப்போ அதை இப்போ லைட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை மீறி உங்கள் டாக்டர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 5 நாளைக்கு ஒரு மெடிசன் கொடுப்பாங்க, அதையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்க. இதை அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இதுக்கு பெருசாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது, எந்த வைரஸாக இருந்தாலுமே. சார், ஆனால் குறிப்பாக குழந்தைகளுக்கு பாதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க சார். ஸோ நம்ம குழந்தைகளை எப்படி பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டீங்க. இல்லை ஒருவேளை நமக்கே தெரியாமல் குழந்தைக்கு எப்பவும் கூட சளியாக தான் இருக்குது, இதுலேருந்து வெளியே வர முடியாது போல, இல்லை ஃப்ளூன்னு தெரியலன்னு இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான பாதிப்பு தெரியும்? ஸோ உங்கள் பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஃப்ளூ அஃபெக்ட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு ஃப்ளூ ஜுரம் வந்துருச்சு இல்லை கோல்டு இருக்குன்னா அதிகபட்சமாக 1லேருந்து 2 நாள் வரையும் நீங்கள் சுடு தண்ணி கொடுக்குறது, நீங்கள் அந்த வீட்டு வைத்தியம் பண்ணுறது, கற்பூர இலை கொடுக்குறது, இதெல்லாம் பார்க்கணும். 2வது நாள் 3வது நாள்லேருந்து அது ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுன்னா இமீடியட்டாக நியர்பை இருக்கிற டாக்டர்கிட்ட அப்ரோச் பண்ணி இதுக்கான மெடிசன் சிம்பிள் சொல்யூஷனில் 3லேருந்து 5 நாளுக்குள்ளே அவங்க மெடிசன் கொடுத்தாலே சரியாயிடும். நீங்கள் 5 நாள் வரையும் விட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது எப்படி அஃபெக்ட் ஆகும்னா உள்ளே போனோடனே த்ரோட்டில் அஃபெக்ட் ஆகி த்ரோட் இன்ஃபெக்ஷனாக ஆகி த்ரோட்டில் வலி இருக்கும். நீங்கள் அதை அப்போவே காகிள் பண்ணுறது, ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது, நல்ல ரெஸ்ட்டில் இருக்கிறது, இது 3த்தையும் ப்ராப்பராக பண்ணாலே அதோட தன்மை கம்மியாகி இதுலேருந்து அது உங்களை வந்து கண்டிப்பாக வெளியே கூட்டு வந்துடும். நீங்கள் அதை வெறும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் தானே அதை அலட்சியமாக விட்டிங்கன்னா லங்ஸில் இறங்க ஆரம்பிச்சதுன்னா அப்போ உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிரும். அப்போ கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் மெடிசன் எடுக்கணும். 3லேருந்து 5 நாளைக்கு அதுக்கான மெடிசனை அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. சார், ஆனால் இந்த இருமல் வந்து அதிகமாகி ரிப்ஸ் உடையிற அளவுக்கு இருமல் வருதுன்னா அது எதுக்காக இருக்கும்? காஃப் ரிஃப்ளெக்ஸ் ஸ்டிமுலேஷன் எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ரிப்ஸு உடஞ்சி இரும்புற அளவுக்கெல்லாம் வயசானவங்களுக்கு தான் அந்த மாதிரி வரும். ரொம்ப வீக்காக பொரோட்டிக்காக இருக்கும், 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. ஸோ அவங்களாம் என்ன செய்யலாம்னா உடம்பு வந்து இறுக்கி அவங்களே பிடிச்சிக்கணும். இப்படி ஒரு பிடிப்பு, இப்படி ஒரு பிடிப்பு, இதை லைட்டாக இப்படி பிடிச்சிக்கணும். இந்த கை இருக்கு இல்லையா, இதை இப்படி வச்சுட்டு லைட்டாக அப்படி இழுத்துக்கணும். இழுத்துட்டு லைட்டாக அப்படி கீழே குனிச்சிட்டு இருமுனிங்க அப்படின்னா உங்கள் மொத்த போனும் ப்ரொடெக்டடாக இருக்கும். அந்த மசில் கன்ட்ராக்ஷனோட ஃபோர்ஸு கம்மியாகும் ஃபீட்பேக் மெக்கானிசம்னால.
கண்ட்ராக்ஷன் ஆகிறது கம்மியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ராக்சர் பெருசாக நடக்காது. பட் வீக்காக இருக்கிறாங்க 50லேருந்து 70 வயசுக்கு மேலே இருந்து பண்ணி போரோட்டிக் சேஞ்சர் விட்டமின் டி 5க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்போ முக்கியமா குழந்தைகளுக்குன்ட்டாங்க. அதனால வந்து பெற்றோர்கள் எல்லாமே ரொம்ப பயத்துல இருக்காங்க. ஒருவேளை குழந்தைகளுக்கு யாருக்காவது வீட்ல இருந்துச்சுன்னா, அவங்கள தனிமையில வைக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை மேம், இது வந்து நான் நார்மலாக இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்னவங்களுக்கும் ரொம்ப வயசானவங்களும் அஃபெக்ட் ஆகுது. இது தனிமையில் வைக்கிற அளவுக்கெல்லாம் பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது. நார்மலாக எல்லாருக்கும் வரதான். நீங்கள் ப்ரிகாஷன் என்ன எடுக்கிறீங்கன்னு தான் முக்கியம். வந்த உடனே உங்கள் டாக்டரை போய் பார்த்தீங்களா, கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி இருக்குதுன்னு காமிச்சிங்களா இல்லைன்றதா விஷயம். அலட்சியப்படுத்திட்டு விட்டிங்கன்னா அது உள்ளே பெருசாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அப்போ நம்ம அதுக்கான மெடிசனு, அதுக்கான அட்மிஷனு, ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணுறது, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டோட ப்ராசஸ்லாம் பெருசாக போயிடும். ஸோ நீங்கள் மூளையிலே கிள்ளி எறியுதுன்னு சொல்லுவாங்களா, அது இதுதான். ஃபஸ்ட்டே நீங்கள் அதை பார்த்துருங்க. 1 or 2 days மேக்ஸிமம் யூ கோ டு இமிடியட்லி ரஷ் டு த டாக்டர். அதை பார்த்துட்டு அதுக்கான மெடிசனை சாப்பிட்டு அதை ஸ்டாப் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்போ அதுக்கான கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்குது.